புரியல. இப்ப நல்லா அந்த சட்டை கிழிச்சுட்டு அலையறேன் அடக்கோட கொள்ளாம. எதுக்கு இப்படி பேசுறீங்க? மாமியார் உட்கார்ந்திருக்க, சரிக்கு சமமா உட்கார்ந்திருக்க, நான் ஏறிக்கிட்டேன். ஏன் கீழ உட்காருடி. ஏத்த தெரியாம கேக்குறேன். நான் என்ன நேத்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தேனா? இந்த மிரட்டுறீங்க. ரெண்டு பிள்ளைக்கு தாயாயி ரெண்டு பிள்ளைங்களை கட்டி கொடுத்து மருமக எடுத்தவள போய் கீழே உட்கார அது இதுங்கற பாத்தா. அடடடடா மம்மி. ஏயா சிவா, வா 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 வா. சிவா என்னையா சீக்கிரம் வந்துட்ட? சிவா என்ன தூக்கம் வருதா? சரி மடியில படுத்து தூங்கு. பாட்டி காலேஜ்ல டூர் போறாங்க, கொடைக்கானல் டூர். அதுக்கு 6000 செலவாகும் பாட்டி. பாட்டி உனக்கு 10,000 தராயா? நல்ல ஊரை சுத்தி பார்த்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு வா. நீ பாரு சிவா, உனக்கு கொடைக்கானல்ல சேராதோ உடம்பு இருக்கிறதுக்கு. உனக்கு சளி பிடிச்சுக்கும் சொன்ன கேளு, ஊட்டோட இரு. அம்மா இப்படிலாம் பேசாதீங்கம்மா. அங்க ஒரு பெரிய கோயில் இருக்கு. நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு அந்த கோயில்ல வேண்டுதல வைக்க போறேன். பாட்டி நான் டூர் வரேன்னு பேர் கொடுத்துட்டேன். பாட்டி உனக்கு 10,000 தரேன், 6,000 சார்கிட்ட கொடுத்துட்டு நீ 4,000 செலவு வச்சுக்கையா? பாட்டினா பாட்டி தான் பாட்டி. ஏன்டி மோரிக்கிறவா? இங்க பாரு, டூருக்கு போயிட்டு என் பிள்ளைக்கு சளி கிளி பிடிச்சி ஏதாவது ஒண்ணு ஆகட்டும். அப்புறம் இருக்குதா பேர குழந்தைக்கு செல்லம் கொடுக்கலாம்ல, இவ்வளவு செல்லம் கொடுக்காதீங்க. என்ன பாடி போகத்தால புள்ள டூர் போகவே சளி பிடிக்கும் அது பிடிக்கும்னு அவசரமாவே பேசுறான். இவன் கட்டிட்டு அந்த நாள்ல இருந்து குடும்பம் கலகாம இருக்குது. அதெல்லாம் நான் ஏதாவது சொல்றேனா? சி போகட்ட. அப்பதான் டீ சாப்பிடுறீங்களா? உனக்கு என்ன பிரச்சனை? நானே மாமியாரும் பேசிட்டு இருக்கோம், வந்து ஒட்டு கேக்குறியா? ஐயோ அப்படியெல்லாம் இல்லத்த, மணி 4 ஆகுது. அதான் டீ போட்டு தரலாமேன்னு கேட்டேன். டீ போட்டு கொடுத்துட்டு பாத்திரத்தை விளக்கிட்டு அப்புறம் டின்னர் ரெடி பண்ணலாம்ல, அதுக்கு தான். அவன் கிடக்குற லூசு பிடிச்சவ. நீ போய் எனக்கு டீ போட்டுட்டு வாமா. ஒரு டீ போட்டு சக்கரை கம்மியா போட்டுட்டு வா. எத்தையா மரும முன்னாடி என்ன லூசு பிடிச்சவ அது இதுன்னு சொன்னா அவ எப்படித்தான் நாளைக்கு என்ன மதிப்பா? என்னத்தை இப்படி நடந்துக்கிறீங்க நீங்க? கொஞ்சம் கூட உங்களுக்கு வெக்கமான சூடு வரல இல்லையா? ஆண்டி மரும முன்னாடி ஒரு பேரம்பேத்தி எடுத்தவள சூடு சொரண இல்லையான்னு பேசுற. உனக்கு என்னடி மரியாதை நான் கொடுக்கணும்? ஏண்டி ஆக்க கட்ட கூவ? உன்னை கட்டிட்டு வந்ததுல இருந்து ஊடு வளங்கலடி வளங்கல. ஏண்டடி என்ன சிரிப்பு உனக்கு? அத்தை விக்கல் வந்துருச்சு. இத பாத்தீங்களா? அவ எவ்வளவு நக்கலா சிரிச்சிட்டு போறா. ஏன் அப்படி இருக்கீங்க? போடி போச கட்டவள. ஏண்டி இந்த வீட்டுக்கு நீ கட்டிட்டு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? ஒரு நாளாவது நாளையில காப்பி குடிச்சான்னு கேட்டிருப்பியாடி? ஆமா நான் காப்பி தண்ணி வச்சு கொடுக்காம தான் அப்படி குத்துக்கலாட்ட உட்காந்துருக்கேன். போட்ட ஏத்த நான் இந்த வீட்டுக்கு கட்டிட்டு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? நாளைக்கு உழுத டக்குன்னு போறாள் நீ. சாவி பத்தி இடுப்புல மாட்டிட்ட அழிகிற, பீரோவை திறந்து காட்ட மாட்டேங்கிற, நகநாட்டை வச்சு பூட்டிருக்க. இந்தாடி இதெல்லாம் வச்சுக்கடி, இனிமே நீ தாண்டி பொழப்பு ஓட்டணும். அப்படின்னு என்னைக்காவது மருமகள்கிட்ட கொடுக்க தோணிருக்கா? மத்த ஊடையை மட்டும் நல்லா பேசுறியே, இப்ப சாவடிச்சு போடுறதா ஒழுங்கா இருந்துக்க. ஏய் நான் இருக்கிற வரைக்கும் என் வீட்டுல நான் வச்சதான் சட்டம். பீரோவெல்லாம் இப்பவே உனக்கு காட்டிட்டு அதுல இருக்க நகை நட்டை எடுத்து உனக்கு பூட்டிட்டு நான் என்ன நடுத்தருக்கு போட்டாடி. இப்பவே என்ன நீ மதிக்க மாட்டேங்கிற? எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டா என்னை கொண்டு போய் ரோட்ல உட்கார வச்சிருடி தட்டை கொடுத்து. சீ உங்ககிட்ட மனசு பேசுவாளா போங்க. ஏய் அதுக்கு நான் முதல்ல ஒரு மனுஷிய மருமகளா கூட்டிட்டு வந்திருக்கணும்டி. உன்ன மாதிரி கிறுக்கு பிடிச்சவளை இழுத்துட்டு வந்தேன் பாரு, அதான் சொல்லுவேன். சி 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 சி. அப்பா கொடைக்கானல் டூர் போறேன்ப்பா. சரி அப்பா உங்களுக்கு வேண்டிக்கிட்டு மொட்டை போடலான்ட்டு போறேன்ப்பா. ஏய் என் காலையிலே பூச்சிட்ட பாக்குறியா? எந்த கொடைக்கானல்ல மொட்டை போடுறாங்க? போட வேலையை பார்த்துக்கிட்டு காசு இல்ல. ஐயோ அப்பா ப்ளீஸ்ப்பா கொடுங்கப்பா. அப்பா தயவு செஞ்சு காசு கொடுங்கப்பா. நீங்க நல்லா இருக்கணும்னா காசு கொடுங்கப்பா. நான் நல்லா தாண்டா இருக்கேன், உனக்கெல்லாம் காசு கொடுக்க முடியாது. சரி எங்கிட்ட டூருக்கு வந்து 6000ப்பா. என்னடா 6000 7000 கதை விட்டுக்கிட்டு இருக்க? 6000 தாங்க முடியாது தம்பி. உன்னை காலேஜ் சேர்த்ததே தண்டம்னு நினைச்சிட்டு இருக்கேன். போட. அப்பா என்னை உயிரோட பார்க்கணும்னா நான் டூர் போய் ஆகணும், எனக்கு காசு கொடுங்க, இல்லைன்னா நான் செத்துருவேன்ப்பா. சரிப்பா நீ செத்துரு. அப்பா நீ இப்படி கேட்டா தரமாட்டேன். டவுசருக்குள்ள கையை விட்டு நானே ஆட்டையை போட்டுறேன். மேம் உள்ள வரலாமா? கார்த்திக் உள்ள வந்துட்டு என்ன உள்ள வரலாமான்னு கேக்குறேன். மேம் என்னோட பேரை ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. டூருக்கு எங்க வீட்ல ஓகே சொல்லிட்டாங்க. ஹவ் ஸ்வீட். ஓகேப்பா நோட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ மேம். மேம் எங்க வீட்ல டூருக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க, என்னோட பேரையும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓ ரொம்ப நல்லதுப்பா. எப்படி எல்லார் வீட்லயும் டக்குன்னு பெர்மிஷன் கொடுத்தாங்க? அது சீக்ரெட் மேம். நான் பண்ண போராட்டம் எனக்கு தான் தெரியும். மேம் எங்களோட பேரை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, எங்க வீட்லயும் டூர் ஓகே பண்ணிட்டாங்க. ஓ வாட்ஸ் யுவர் நேம்? ஐ அம் சுஜி. ஜெனி மேம். ஓகே நோட்டட். தேங்க் யூ மேம். மேம் ராதிகா ராகவ் மேம். ஓ டூர் வரீங்களா? எஸ் மேம் டூர் வரும். ஓகே ஓகே ஐ அம் நோட்டட். தேங்க் யூ மேம். ஆஹா ஒரே கப்பிள்ஸ் டூரா இருக்கும் போலயே. ராதிகா ராகவா. சோனா நட்ராஜ் எழுதிக்கோங்க மேம். ஓகே 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 ஸ்டூடெண்ட் நேம் கொடுத்த எல்லாரையும் போய் வர சொல்லுங்க.
ஸ்டூடெண்ட் இன்னைக்கு நைட்டு எல்லாரும் காலேஜ்க்கு 10 o'clock வந்துருங்க. கேம்பஸ்க்கு வெளியில் மட்டும்தான் வெயிட் பண்ணணும். உள்ளார போயிட்டு லைட் போட்டு அட்ராசிட்டி பண்ணக்கூடாது. ஓகே? ஓகே மேம். யா குட். ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கோங்க. 3 daysக்கு என்னென்ன ட்ரெஸ் வேணுமோ அது யுவர் சாய்ஸ். ஓகே? அப்புறம் கேம்பஸ்க்கு வரும்போது பேரண்ட்ஸு ஆர் கார்டியன் யாராவது ஒருத்தரோட தான் வரணும். ஐயோ போச்சு. பார்த்துக்கோ. ஓகே, டூர் வரவங்களோட நேம் சொல்கிறேன். கரெக்டான பார்த்துக்கிறீங்களா? ஓகே மேம். ஜெனி. எஸ் மேம். சிவா. எஸ் மேம். கார்த்திக். இருக்கேன் மேம். சுஜி. எஸ் மேம். சோனா. எஸ் மேம். நட்ராஜ். எஸ் மேம். ராகவ். எஸ் மேம். ராதிகா. எஸ் மேம். ஓகே, நேம்ல சொன்ன எல்லாரும் இருக்கீங்களா? ஓகேப்பா. ஓகே, இன்னைக்கு எல்லாரும் நைட்டு நான் சொன்ன மாதிரி வந்துருங்க. என்ன எந்த ப்ராப்ளமும் பண்ணக்கூடாது. ஓகே ஓகே, தேங்க்யூ.